காலா. நம்ம ஏற்கனவே நம்மளுடைய ப்ரீ ரிவ்யூவில் சொன்ன மாதிரி நானா படேகர் வெர்சஸ் ரஜினிகாந்த் இவங்க 2 பேருக்கும் நடக்கிற நில உரிமைக்கான பிரச்சனை தான் படத்துடைய மையக்கரு. நானா படேகர் அவருடைய ரோல்ல இருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். ஏன்னா இந்த படத்தோட மொத்த இதையுமே அவர் தான் தூக்கி சுமக்கிறாருன்னு சொல்லலாம். அவரோட இன்ட்ரோ அப்படிங்கிறது, அதாவது அவர் முகமே இடைவேளைக்கு பக்கத்தில் தான் காமிக்கப்படுது அப்படின்னாலும் அவருடைய கேரக்டர் படம் முழுக்க ரஜினிக்கான சீனில் வர்ற அந்த இம்ப்ரெஷன் வந்து அவருடைய கேரக்டரில் கொடுத்துருக்கிற பில்டப் மூலமாக உருவாகிறது தான். நானா படேகர் படத்தில் தனித்து நிற்கிறாரு. அவர் வர்ற சீனில் அவருக்கான பிஜிஎம், நம்ம சந்தோஷ் நாராயணன் கொடுத்துருக்க அவருக்கான பிஜிஎம் வந்து படத்தில் இன்னொரு மிகப்பெரிய ப்ளஸ்ன்னே சொல்லலாம். ஏடா ரஜினியோட படம், இதில் வந்து ரஜினிகாந்தை பற்றி ஆரம்பத்தில் பேசாமல் நானா படேகர் பற்றி பேசுகிறேன்னு பார்க்குறீங்களா? அதாவது பா ரஞ்சித் சொல்ல நினச்ச நிலம் எங்கள் உரிமை அப்படிங்கிற அந்த ஒன்லைனுக்கான அந்த முக்கிய கருத்தை சொல்கிறதுக்கு அவர் நானா படேகருங்கிற கேரக்டருக்கு கொடுத்த பில்டப், அதுக்கான ஹோம்ஒர்க் எக்கச்சக்கமாக இருக்குது. அதாவது அந்த கேரக்டர் முகம் காமிக்காமல் ஆரம்பத்தில் பேனரில் காமிக்கிறாரு, அப்புறம் அவருடைய கையை மட்டும் காமிக்கிறாரு, அவர் பின்னாடியிலேருந்து காமிக்கிறாங்க. அவர் மேலே நம்மளை ஆடியன்ஸே ஒரு விதமான கோபத்தை ஏற்படுத்திட்டு ஒரு எதிர்பார்ப்பையும் கூட்டிட்டு அவரை இன்ட்ரோ பண்ணுற சீன் வந்து பேங்காக வந்து நிற்குது இந்த படத்தில். படத்தோட பிகினிங்கில் நில உரிமைனா என்ன, நமக்கு அது ஏன் முக்கியம் அப்படின்னு கதை சொல்ல ஆரம்பிக்கிற ரஞ்சித் ரொம்ப நேரம் அந்த களத்தை வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு பயன்படுத்திக்கிறாரு. ஸோ ரஜினி ரசிகர்களுக்கு அது கொஞ்சம் படம் ஸ்லோவாக இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்குது. அதை தாண்டி இந்த மாதிரியான ஸ்லோவாக கதையை வந்து நிலைநாட்டுறதுக்கு அவர் எடுத்துக்கிற டைமில் ஈஸ்வரி ராவோடைய டைம்லி காமெடி, அவர் இயல்பாக நடிச்சிருக்காரு. அந்த படத்தில் ஈஸ்வரி ராவ் தான் நம்ம வந்து அதாவது ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக போகிற ஒரு சீரியஸாக ஒரு போகிற ஒரு கதைக்கு வந்து ஈஸ்வரி ராவ் ரொம்பவே ரிலீஃபாக இருக்காங்க. அவங்களுடைய நடிப்பு ரொம்ப தனித்துவமாக நிற்குதுன்னே சொல்லலாம். ஈஸ்வரி ராவுக்கு அப்புறமா நம்ம மனசில் நிற்கிற ஒரு கேரக்டர்னு பார்த்தீங்கன்னா லெனின்கிற கேரக்டர். ரஜினியோட பயணம் வர்றாரு, நிறைய போராடுறாரு. அவருடைய ஒவ்வொரு ரியாக்ஷனுமே வந்து, அதாவது என்ன விஷயத்த சொல்கிறாரோ அது முகத்தில் எக்ஸ்பிரஷனாக காமிக்கிறாரு. அவருக்கு ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்குது தமிழ் இண்டஸ்ட்ரியில். இந்த படத்தில் இன்னொரு முக்கியமான கேரக்டர்னு பார்த்தீங்கன்னா ஹிமா குரேசி, அதாவது அவங்களுடைய ஜரீனா கேரக்டர். அவங்களுக்கும் ரஜினிக்குமான ஒரு, அதாவது முன்னாள் காதலி, ரஜினியோடைய முன்னாள் காதலி இவங்களுக்கான காதல் போர்ஷன் ஒரு மென்மையாக போகுது. அது கொஞ்சம் கபாலி படத்தில் நம்ம ஏற்கனவே ப்ரீ ரிவ்யூவில் சொன்ன மாதிரி கபாலி படத்துடைய காதலை கொஞ்சம் ஞாபகப்படுத்தினாலும் இதுக்கான பின்னாடி வர்ற அந்த கண்ணம்மா பாட்டு அது எல்லாத்தையும் மறக்க வச்சிருது. ரஞ்சித் படம்னாலே சும்மா ஹீரோயின்கள் வந்து பாட்டு பாடிட்டு சும்மா லவ் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்க மாட்டாங்க. ஹிமா குரேசியும் சரி, ஈஸ்வரி ராவும் சரி, 2 பேருக்குமே நல்ல வெயிட்டான கேரக்டர். அது போக வர சின்ன சின்ன கேரக்டர்களுக்குமே நல்ல வெயிட்டான ரோல் கொடுத்துருக்காரு. ஒவ்வொரு கேரக்டருமே படத்தில் மனசில் நிற்கிறாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். இந்த படத்தில் நம்ம இன்னொருத்தரை பற்றி தனியாக பேசியே ஆகணும்னா அது சந்தோஷ் நாராயணனை பற்றி தான். அதாவது சந்தோஷ் நாராயணன் எல்லா படத்துக்கும் அந்த படத்துக்கு ஏற்ற மாதிரியான பிஜிஎம்மை கொடுப்பாரு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அதுவும் அவருக்கும் பா ரஞ்சித்துக்குமான சிங்க் இருக்குல்ல, அந்த சிங்க் இந்த படத்தில் நல்லாவே தெரியுது. அதாவது அவருடைய தனியான பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு இதில் எடுத்து சொல்லணும்னா நானா படேகருடைய ஒவ்வொரு சீனுக்குமே, அவர் வர்ற இன்ட்ரோ சீன் ஆகட்டும், அவருடைய ஒவ்வொரு சீனுக்குமே அவர் மியூசிக் கொடுக்குற இடத்துலையும் சரி, மியூசிக்கே இல்லாமல் ப்ளே பண்ணியிருக்கிற இடத்துலையும் சரி அப்படியே தனிச்சு நிற்கிறாரு. அடுத்து சினிமாட்டோகிராஃபர் முரளி. இது ஒரு சூப்பர் ஸ்டாரோட படம். இது வந்து பிரம்மாண்டமான சீன்ஸாக காமிக்கணும். இன்னொன்று, அதாவது பார்க்கவே ஒவ்வொரு ஷாட்டும் கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்லாம் ஒர்க் பண்ணாமல் ரியலாக இந்த கதை வந்து ஒரு ஸ்லம் ஏரியாவில் நடக்குது, அங்கே எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரியே படம் எடுத்திருக்காரு. அது போக கிளைமேக்ஸ் சீனில் எக்ஸ்க்ளூசிவாக கலர்ஸை வச்சு ஒர்க் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே சூப்பராக வந்திருக்காது. ரிவ்யூ ஆரம்பித்ததுலேருந்து இது வரைக்குமே நம்ம ரஜினியோடைய பார்ட்டை பற்றி இனிமே நம்ம பேசலை. அது பேசுகிறதுக்கு முன்னாடி ஹைப் வெர்சஸ் ரியாலிட்டி அந்த போர்ஷனுக்கு போயிடுவோம். இந்த படம் வர்றதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக பெரிய அளவில் ஹைப் இவங்க கொடுக்கல. ஆனால் இதுக்கு ஒரு விதமான ஹைப் கிரியேட் ஆகிடுச்சு. அது இயற்கையாகவே ஆகிடுச்சு. ரஜினி படத்துக்கு ஆகும், இந்த படத்துக்கு எல்லா படத்தை விட அதிகமாகவே ஒரு ஹைப் கிரியேட் ஆகிடுச்சு. இந்த படத்தோடைய ஆடியோ லான்ச்சில் இயக்குனர் பா ரஞ்சித் சொன்னது, இது மக்களுக்கான படம், மக்களுடைய பிரச்சனையை பற்றி பேசுகிற படம்னு சொன்னார். ஸோ படத்தில் போய் ரியாலிட்டியில் என்னன்னு பார்க்குறப்போ இது நிஜமாகவே மக்களுக்கான பிரச்சனையை பேசியிருக்கு. அவர் பேசின பிரச்சனை வந்து மும்பையில் இருக்கிற தாராவிங்கிற ஒரு ஏரியாவுக்கான ஒரு பிரச்சனை இல்லை, அது வந்து ஒரு பதம் மாதிரி. அதாவது அந்த பிரச்சனை ஒவ்வொரு மெயின் சிட்டிலையுமே இருக்குது. இப்போ சென்னையிலையும் இருக்குது, கல்கட்டாலேயும் இருக்குது, அந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாலேயும் இருக்குது. அந்த எல்லா ஏரியாவுக்கான மொத்த பிரச்சனையை அவர் இந்த படத்தில் பேசியிருக்காரு. மக்கள் பிரச்சனைக்கான படம்னு ரஞ்சித் சொல்கிறப்போ அது மேம்போக்காக ஒரு லைனில் சொல்லாமல் அதுக்கான இன்டெப்த் ரிசர்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது படத்தோட ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் தெரியுது. ஸோ அதாவது இந்த படத்தில் அவரோட கூட நடித்த நடிகர்கள், கூட ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸுமே ஒரு டீமாக தான் இருந்திருக்காங்க அப்படிங்கிறது படத்தோட அவுட்புட்டில் தெரியும். இசை வெளியீட்டு விழாவில் ரஜினிகாந்த் சொன்ன விஷயம், இது வந்து அரசியல் படம் இல்லை,
ஆனால் இந்த படத்தில் அரசியல் இருக்குன்னு சொன்னார். ஸோ இந்த படத்தில் ஒரு நடிகராக அவரை பார்க்குறப்போ ஆக்சுவலாக அவர் இதுக்கு முன்னாடி பண்ண படங்களோட இது பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் உள்ள ஒரு படம் தான். ஏன்னா இவரை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு வித்தை ரஞ்சித்துக்கு தெரிஞ்சிருக்கு. அதை பக்காவாக அவர்கிட்ட இருந்து அந்த ஒர்க்கை வந்து வாங்கி அது ஒரு படமாக அவர் கொடுத்துருக்காரு. ஸோ ரஞ்சித்தோடைய உழைப்பு ரஜினியோடைய அவுட்கமில் தெரியுது. இந்த படம் பேசின அரசியல், அதாவது இந்த படம் ரஜினியை வச்சு பேசின அரசியலுக்கு வருவோம். அதாவது இந்த படத்தை நிறைய பேர் பார்க்குறப்போ நிறைய கருத்துக்கள் ஃபார்ம் ஆச்சு. எப்படின்னா, இந்த படத்தை படமாக பாருங்கள், ரஜினி வந்து ஒரு பொலிட்டிஷியனாக தனியாக பாருங்கள், பொலிட்டிக்கல் என்ட்ரி கொடுக்குற ஒருத்தராக தனியாக பாருங்கள், அவரை நடிகராக தனியாக பாருங்கள் அப்படிங்கிற ஒரு விதம் வந்துச்சு. ஸோ அப்படிங்கிறப்போ இந்த நீங்கள் வந்து காலா படத்தை வந்து எல்லோரும் வந்து நீங்கள் வந்து படம் வந்து படமாக பாருங்கள், வேறு எந்த ஒரு ஆங்கிள்லேயும் பார்க்காதீங்க அப்படின்னு அந்த மாதிரி தான் நிறைய ரிவ்யூஸுமே இது வரைக்குமே வந்திருக்கு. என்னென்னா நீங்கள் என்ன தான் ஒரு இந்த படத்தை வந்து நான் வந்து ஒரு படம், இது வந்து ஒரு ஆர்ட், இது ஆர்ட்டாக தான் பார்க்குறேன் அப்படின்னு நினச்சி பார்த்தாலுமே ரஞ்சித் ஏன் ஒரு ஆர்ட்டுக்குள்ளே இப்படி ஒரு கதையை சொல்லணும்னு நினைக்கணும்? அவரும் ஒரு வேறு ஏதாவது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான கதையை சொல்லியிருக்கலாம்ல. நான் ஒரு சீரியஸான விஷயத்தை தான் சொல்லியிருக்காரு. ஸோ சீரியஸான விஷயத்தை வந்து நாமளும் ஒரு சமூக அக்கறையோடு தான் போய் பார்க்க வேண்டியிருக்கும். தமிழ்நாட்டில் சமீபத்தில் எவ்வளவோ பிரச்சனைகள் நடக்குது. ஸோ அதெல்லாம் மைண்டில் நம்ம மனசுலேயே இருக்கும், அது எப்படியும் அழிஞ்சிட்டே போயிடாது. அது ஒரு நியூஸை பார்த்துட்டு அது ஒரு நியூஸாக மட்டுமே கடந்து போனால் தான் அந்த பிரச்சனை இருக்கும். ஆனால் நம்ம மனசுக்குள்ளே, அதாவது இப்போது தூத்துக்குடி சம்பவமோ இல்லை அது ரிலேட்டடான வேறு நிறைய சம்பவங்களோ நம்ம மனசில் ஆழமாக ஒரு வடுவை ஏற்படுத்தி இருக்குன்னா இந்த படம் பேச வர்ற கருத்து எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனால் இந்த படம் பேச வர்ற கருத்து ரஜினி மூலமாக பேசுனது அப்படிங்கிறது உறுத்தலாக தான் இருக்குது. ரஞ்சித் இந்த படத்தை ரஜினியை வச்சு பண்ணிடக்கூடாது. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் வுட்ஸ்டேக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.